ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் நல்ல சாஃப்டான பூ போல் இந்த அருமையான ராகி புட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் 2 கப்பு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணியை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் வந்து தெளித்து விட்டு மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு புட்டுக்கு வந்து மாவு இருக்கணும்னா நம்ம மாவை வந்து எடுத்து இப்படி பிடிக்கும் பொழுது நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு நல்லா பிடிப்பட்டு வரணுங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா புட்டு மாவு வந்து கரெக்டாக நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அவிக்கிறதுக்காக இட்லி பிளேட்டில் வந்து நான் வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்துட்டு நம்ம இந்த புட்டு மாவை வந்து சேர்த்துக்கலாம். புட்டு மாவு சேர்த்துட்டு நம்ம எப்பயுமே இட்லி அவிப்போம்ல, அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததும் நம்ம இந்த புட்டு மாவை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இது ராகி மாவுன்றதுனால இது நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வயிறு வலி இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக மாவு வந்து வெந்து வந்துருச்சு. எப்படி வெந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டும் பொழுது அது நல்லா ஒரு பால் மாதிரி உருண்டு வரும். அப்போ மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம மாவு எதில் எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பிலிருந்து 3/4 கப்பு அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேங்க. துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். சேர்த்துட்டு இப்போ இதுலேயே ஒரு முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நல்ல கமகமன்னு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.